ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து ஜவ்வரிசி பாயசம். இந்த ஜவ்வரிசி பாயசம் வந்து ஆந்திராவில் அடிக்கடி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெயில். நம்ம பாடிக்கு வந்து இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஸோ வீக்லி ட்வைஸ் ஆகுது நாங்கள் வந்து இந்த ஜவ்வரிசி பாயசம் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். வித்தவுட் மில்க் இந்த ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இதில் ஜவ்வரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு ஜஸ்ட்டு கீ வந்து அப்ளை பண்ணிட்டுனா நம்ம ஜவ்வரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஜவ்வரிசின்னு இதுக்கு வந்து விசில் போட வேண்டாங்க. விசில் போட்டால் ரொம்ப கொலன்னு ஆகிடும். இப்படியே வச்சுட்டோன்னா நல்லா வெந்துடும். ஒரு 5 to 10 minutes நல்லாவே வெந்துடும். இப்போது இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா பாயில் வந்துருச்சுங்க. இந்த ஜவ்வரிசியிலையே இப்போ நான் கொஞ்சம் வந்து சேமியா போட போகிறேன். சேமியா வந்து முதல்ல சேர்த்துக்கினா ரொம்ப கொல ஆகிடும். ஒரு பாயில் கொதி வந்ததுக்கப்புறம் போட்டால் அதுவும் வந்து நல்லாயிருக்கும். சேமியாவும் ஒட்டாமல் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 minutesங்க. இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு திக்காக தான் இருக்குங்க. கொஞ்சம் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பாயசம் குடித்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாட்டரு. இதில் இப்போ நான் வெல்லம் போடுறேன், நாட்டு சக்கரை போடுறேன். ஏன்னா வந்து நான் சர்க்கரை வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். சுகரு எல்லாத்துக்குள்ள வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் பொடி வெல்லம்னால சீக்கிரமாக கரைஞ்சிடும். இதில் இப்போ கொஞ்சம் நான் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்மெல்லுக்காக. இதில் இப்போ நான் வந்து கோகோனட்டுங்க இது ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டேன். ஏன்னா இது பைட்டுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியில் வந்து முந்திரி திராட்சை கீழே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் எடுத்துடலாம். ஃபைனலி நம்ம ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு வந்து எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி பாயசம். இந்த பாயசம் ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் பில்லா.